Hello aspirants, good afternoon. So recently பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பில இருந்து ரெக்ரூட்மெண்ட் கேலண்டர் ஃபார் த இயர் 2026 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அண்டர் பாராமெடிக்கல்ஸ் கேட்டகரி. ஸோ நமக்கான நோட்டிஃபிகேஷன் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி நர்சிங் சூப்பரிண்டென்டென்ட் இல்லை ரயில்வே நர்சிங் ஆஃபீஸர் இல்லை ரயில்வே ஸ்டாஃப் நர்ஸ். ஸோ இந்த போஸ்டிங் வந்து நமக்கு 2026 வர்றதுக்கான கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஜூலை டு செப்டம்பர் அந்த ரேஞ்சில் வந்து இதுக்கான எக்ஸாம்ஸ் நடக்கும். ஸோ இந்த எக்ஸாம் பற்றின அவேர்னஸும் நம்ம தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம எம்ஆர்பி நர்ஸ் போஸ்டிங்காக மட்டும்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தெர் ஆர் என் நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் நர்சஸ். ஓகேங்களா, யூ கேன் ரைட் எய்ம்ஸ் நாசட் அண்ட் திஸ் எக்ஸாம்ஸ் ஆல்சோ. ஸோ இந்த ஆர்ஆர்பி நர்சிங் சூப்பரிண்டென்டென்ட் எக்ஸாம்ஸ்க்கு என்ன ஏஜ் குவாலிஃபிகேஷன், என்ன எலிஜிபிலிட்டி, ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, ஸோ இது மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த பார்ட் 1 ஆஃப் த வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எவ்வளோ சேலரி, இந்த சிலபஸை கம்ப்ளீட்டாக டீகோட் பண்ணி பார்ட் 2 வீடியோவில் ஆஃப் ஆர்ஆர்பி நர்சிங் சூப்பரிண்டென்டென்ட். ஸோ இதை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ் லைக் எல்லா எக்ஸாம் மாதிரியும் இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயர்லி ஒன்ஸ் இதை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ 2025லேயும் இந்த எக்ஸாம் கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க, அகைன் 2026 கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த பேட்டர்ன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோரோவர் சேம் தான். நீங்கள் பிஎஸ்சி நர்சிங்ஸ் என்ன முடிச்சிங்களோ அந்த திங்ஸ் நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதுதான் சிலபஸ்லேயே இருக்கும். ஆஸ் லைக் நீங்கள் எய்ம்ஸ் நாட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கும் சேம் சிலபஸ், மோரோவர் 80 to 90% சேம் சிலபஸ் தான். பேட்டர்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90% சேம்ஸ் பேட்டர்ன் மாதிரி தான் உங்களுக்கு, விச் மீன்ஸ் அதில் 20 மார்க்ஸ் கேட்பாங்க, இல்லை 30 மார்க்ஸ் அந்த அதர் நான் நர்சிங் சப்ஜெக்ட்ஸ் இருந்து வரும். ஸோ நீங்கள் டிஎன்எம்ஆர்பிலாம் உங்களுக்கு கோராக வந்து 100 மார்க் கொஸ்டின்ஸுமே வந்து நம்ம நர்சிங் சப்ஜெக்ட்ஸில் வந்துடும். ஆஸ் ஃபார் அஸ் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் இஸ் கன்சர்ன்ட் 20 மார்க்ஸ் 30 மார்க்ஸ் அது மாதிரி வந்து நான் நர்சிங் சப்ஜெக்ட்ஸ்லேருந்து வரும். ஜென்ரல் ஆப்டிடியூட், ஜென்ரல் அவேர்னஸ், ஸோ ஜிகே இது மாதிரி திங்ஸ்லேருந்து வரும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பார்ட் 1ல் டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம் வாங்க. இந்த போஸ்ட் நேம் என்ன வந்து ரயில்வே ஸ்டாஃப் நர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஆர்ஆர்பி நர்சிங் சூப்பரிண்டென்டென்ட் ஸ்டாஃப் நர்ஸ், ரயில்வே ஸ்டாஃப் நர்ஸ். இது யார் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா ரெக்ரூட்டிங் பாடி. ஸோ இந்த தேர்வு நடத்துகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு. ஓகேங்களா, இந்த ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்து நம்ம இந்தியாவில் வந்து நிறைய ஜோன்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ரயில்வே சதர்ன் ஜோன், ரயில்வே நார்தன் ஜோன், சென்ட்ரல் ஜோன், இது மாதிரி நிறைய ஜோன்ஸ் இருக்குது. இந்த ஜோன்ஸ்லேருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் விச் மீன்ஸ் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குன்னு சொல்லுவோம். அந்த ஜோனில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சி ஹியர் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கணும். ஸோ ஃபார் பிஎஸ்சி நர்சிங், ஜிஎன்எம் நர்சிங். ஓகேங்களா, ஸோ ஐதர் பிஎஸ்சி ஜிஎன்எம் முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூ ஷுட் ஹேவ் ரிஜிஸ்டர்ட் ஆஸ் எ நர்ஸ் இன் ஸ்டேட் நர்சிங் கவுன்சில் இல்லைனா இந்தியன் நர்சிங் கவுன்சிலில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். ஸோ அது மஸ்ட். இது எல்லாமே எஜுகேஷன் விச் மீன்ஸ் குவாலிஃபிகேஷன் டு அப்ளை ஃபார் திஸ் போஸ்டிங். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏஜ் லிமிட், ரைட்? ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் 20 years, மேக்ஸிமம் ஏஜ் 40 years. ஸோ ரிலாக்ஸேஷன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எஸ், தெர் இஸ் எ ரிலாக்ஸேஷன் ஃபார் ஆர்ஆர்பி நர்சிங் சூப்பரிண்டென்டென்ட். ஓகேங்களா, ஸோ எஸ்சி எஸ்டிக்கு ப்ளஸ் 5 years ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. ஸோ 40 + 5 years ஆஃப் ரிலாக்ஸேஷன் இருக்குது. 45 ஏஜ் வரைக்கும் எழுதலாம். ஃபார் ஓபிசி நான் கிரிமி லேயர் ப்ளஸ் 3 years விச் மீன்ஸ் 43 ஏஜ் வரைக்கும் எழுதலாம். ஏன்னா ஒரு சில கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தான் எனக்கு எய்ம்ஸ் நாட்ஸட் பற்றி அவேர்னஸ் வருது. ஸோ அதர் காம்படிட்டிவ் எக்ஸாமிங் ஃபார் நர்சிங் ரிலேட்டட் ஜாப்ஸ் இன் இந்தியா நான் இப்போ தான் எனக்கு அவேர்னஸ் வருது. பட் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து 35 ஆயிடுச்சு, 38 ஆயிடுச்சுன்றது அந்த கேண்டிடேட்ஸ்லாம் they want to enter into the government sector, this is one of the good choice. ஓகேங்களா, ஸோ as far as your age is உங்களுக்கு ஏஜ் வந்து அதிகமாகிடுச்சுன்னா நீங்கள் ஸோ இந்த எக்ஸாம் வந்து எழுதலாம், ஏன்னா உங்களுக்கு ஏஜ் இல்லாத டைமில். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாம் பேட்டர்ன். இந்த எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் சிபிடி. உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வரும். டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ். டோட்டல் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ். ஸோ ஈச் கொஸ்டின்ஸ் கேரி 1 மார்க்ஸ். ஸோ 100 மார்க்ஸ். டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் நடக்கும், 90 minutes. ஓகேங்களா, இது கம்ப்ளீட்லி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட், நாட் OMR பேஸ்ட். ஓகேங்களா, நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கான்னு பார்த்தா எஸ், தெர் இஸ் நெகட்டிவ் மார்க் ஃபார் 10 MRB ஆர்ஆர்பி நர்சிங் சூப்பரிண்டென்டென்ட், 1/3 ஃபார் ஈச் ராங் ஆன்சர், 1/3 ஃபார் ஈச் ஆன்சர். ஸோ நீங்கள் எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தாச்சு, எக்ஸாம் எழுதி முடிச்சு நெக்ஸ்ட் என்ன நடக்குன்னா உங்களுக்கு ஆஃப்டர் சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்ட்ல டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். ஸோ டிவி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு நடக்கும். C1 மெடிக்கல் சென்டர் ரெக்வயர்டு உங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இயர்லி அவங்க கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ
நீங்கள் எய்ம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, எய்ம்ஸ் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். யூ கேன் ஆல்சோ ரைட் இஸ், ஏன்னா சிலபஸ் உங்களுக்கு மோர் ஓவர் சேம் தான், 90% சிலபஸ் இஸ் சேம். நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் போயிட்டு இந்த எக்ஸாம் நீங்கள் கொடுக்கலாம். நோ நீட் டு ஒரி. ஈவன் இஃப் யூ ஆர் ப்ரிப்பரிங் ஃபார் 10 MRP ஆல்சோ கோர் சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு 100 மார்க்ஸ் அதில் கேட்க போகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோர் சப்ஜெக்ட்ஸ் 70 மார்க்ஸ் கேட்பாங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதனுடைய மார்க்ஸ் ஸ்பிட் என்ன, எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து எந்த சப்ஜெக்டில் கேட்பாங்க, சிலபஸில் எந்த பார்ட்டுக்கு நீங்கள் வெயிட்டேஜ் கொடுக்கணும், ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம். அகைன் இந்த ஆர்ஆர்பி நர்சிங் சூப்பரண்ட் எக்ஸாம்ஸ்க்கும் நம்ம ஜெயராம் அகாடமியில் வந்து அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நர்சிங் ரிலேட்டட் கவர்மெண்ட் ஜாப்ஸ் போத் இந்த ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் நிறைய பேர் நீங்கள் போய் ஆகணும். ஸோ வேற எந்த டவுட்ஸ் ரிகார்டிங் திஸ் எக்ஸாமினேஷன் ஆர் எனி அதர் நர்சிங் ரிலேட்டட் எக்ஸாம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா யூ கேன் டைரக்ட்லி கால் டு அவர் அகாடமி நம்பர். ஓகேங்களா? வி ஆர் ரெடி டு ப்ரொவைட் எனி இன்ஃபர்மேஷன் யூ ரெக்வயர் ரிகார்டிங் government jobs for nurses. Okay, thank you very much. We'll see the part 2 video tomorrow.